ஹேமமாலினி சதாசிவம். தினமும் ஒரு குரலில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குரல் எண் 236. அதிகாரம் புகழ். பால் அறத்துப்பால். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இதற்கு விளக்கம் பார்த்திங்கன்னா, ஒருவர் இவ்வுலகில் பிறந்து புகழுடன் விளங்க வேண்டும். அத்தகைய புகழை பெரும் தகுதி இல்லாதவர்கள் பிறந்து பலரால் இகழப்படுவதை விட பெறாமல் இருப்பதே நன்று. இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்லணும்னா, ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்களாம். முதல் நண்பர் எந்த செயலை செய்தாலும் அவர் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் விதமாகவே அவர் செய்வாராம். உதாரணத்திற்கு, ஒரு மரம் நட்டால் நாள பின்னைக்கு இந்த மரம் வளர்ந்து நிறைய மக்களுக்கு நிழல் தரும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்வார். ஆகையால் அவருக்கு ஊரில் மிகவும் நல்ல பெயர் இருந்தது. எல்லோரும் அவரை மதித்து நல்லபடியாக அவரை வழி நடத்தினாங்க. அதே இந்த 2வது ஒரு நபர் இருக்கார். அவர் என்ன செய்வாராம், எல்லோருக்குமே தீமை விளைவிக்கும் விதமாகவே அவர் செயல்படுவார். எல்லோரிடமும் வம்பும் வழக்கும் வாக்குவாதங்களையும் வைத்துக்கொண்டு எல்லோரிடமும் அவப்பெயர் வாங்கி கொண்டிருந்தாராம். ஒரு நாள் ஒரு பெரியவர் அந்த வழியாக வரும்பொழுது, இருந்தால் இந்த முதலாவதாக இருந்தார் பாருங்க, அந்த நபர் போல் வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவ்வுலகில் இந்த 2வதாக இருந்தார் நபர் இருக்கிறார் இல்லையா, அவரை போல் வாழ்வதற்கு வாழாமல் இருப்பதே மிகவும் நன்மை. அதாவது, ஒருவர் இவ்வுலகில் பிறந்து புகழுடன் விளங்க வேண்டும். அத்தகைய புகழை பெரும் தகுதி இல்லாதவர்கள் பிறந்து பலரால் இகழப்படுவதை விட பிறக்காமல் இருப்பதே நல்லதுன்னு மிகவும் கடுமையாக சொன்னவுடன் அந்த 2வது நபரும் பெரியவர் சொன்னதை கேட்டு நல்ல மனிதனாக வாழ ஆரம்பித்தாராம். திருக்குறளின் ஒவ்வொரு சொல்லுக்கும் தெளிவான பொருள்கள் உண்டு. அதாவது, தோன்றின்னா மனிதராய் இவ்வுலகில் தோன்றினால் அதான். புகழோடுனா புகழுக்குரிய நற்பண்புகளோடு. நற்பண்புகள்னா எல்லாமே நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல பண்புகளோடு. தோன்றுக என்றால் வாழத் தொடங்குக. அஃதிலார் என்றால் அந்த புகழே இல்லாதவர்கள். தோன்றலின் அவமானத்தோடு தோன்றுவதை விட தோன்றாமை தோன்றாமல் இருப்பதே நல்லது. தோன்றாமல் என்றால் பிறக்காமல் உருவாகாமல் இருப்பதே நல்லது. நன்று என்றால் நல்லது, நன்மை. ஒருவரின் நற்பண்புகள் வீரம், கொடை மற்றும் சமூக நலம் சார்ந்த செயல்களை அவருக்கு புகழை தருகின்றன. அத்தகைய சிறப்புகள் இல்லாத வாழ்க்கை வீணானது என்பதை இக்குறள் வலியுறுத்துகிறது. மீண்டும் இந்த குறளை சொல்கிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. வணக்கம். நன்றி.